அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நான் மிக முக்கியமான ஒரு பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷ புஸ்தகத்தில் 7 சபைகளை குறித்தும் 7 தூதர்களை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 7 சபையில் நாம் எந்த சபையை சேர்ந்தவர்கள், நமக்கு தூதை சொல்லும்படி தேவன் நியமித்த அந்த தூதன் யார், அவருடைய பெயர் என்ன என்பதை பற்றியும், அந்த சபை இன்றைக்கு எந்த சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை பற்றியும் தான் நாம் இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். வாருங்கள், பாடத்திற்குள் போகலாம். கிறிஸ்தியேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு 7ஆம் தூதனும் 7ஆம் கால சபையும். வாசிக்கலாம். அதற்கான வசனம் வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். நான் வாசித்த இந்த வசனத்தில் 7 நட்சத்திரங்கள் என்பது அது 7 தூதர்களையும், 7 குத்து விளக்கு என்பது 7 சபைகளையும் குறிப்பதாக வேத வசனமே நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த பாடத்தில் நாம் 6ஆம் தூதனை பற்றியும் 7ஆம் தூதனை பற்றியும் தான் நாம் பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக 7ஆம் சபையின் தூதனை பற்றியும் 7ஆம் கால சபையும் பற்றியும் தான் நாம் பார்க்க போகிறோம். இங்க 7ஆம் தூதன் யார் என்று சொல்லி பார்ப்பதற்கு முன்பதாக இங்க 7 சபைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு, அதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். இப்ப இங்க 7 சபைகள் என்று சொல்லும் பொழுது அது தனித்தனியே இயங்கக்கூடிய 7 சபைகளை அதை அடையாளப்படுத்துகிறதா என்று சொல்லி நாம் அதை கூட பார்க்க வேண்டும். அதை பார்ப்பதற்கு முன்பதாக சபை என்றால் என்ன, முதலில் சபை என்றால் என்ன என்று சொல்லி நாம் அதை பார்ப்போம். அதுக்கு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் மற்றும் 47ஆம் வசனம். இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இந்த வசனத்தின்படி தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களை, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் வேதம் இங்கு சபை என்று சொல்லுகிறது என்று சொல்லி நாம் வாசித்தோம். இந்த கூட்டத்தாருக்கு இன்னொரு பெயரும் வேதம் கொடுக்கிறது. அது என்னவென்றால், வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். எபேசியர் 4:12 கூட வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கூட்டத்தை சபை என்றும், அதே வேளையில அந்த பிரித்தெடுக்கப்பட்ட அந்த கூட்டத்தாரை கிறிஸ்துவின் சரீரம் என்றும் வேதம் பெயரிட்டு அழைக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப 7 சபைகள் என்று சொல்லும் போது அது 7 கூட்டத்தை அடையாளப்படுத்துகிறதா, அது 7 கூட்டமா என்று சொல்லி பார்க்கும்போது அது 7 கூட்டத்தாரை அடையாளப்படுத்தவில்லை, 7 கூட்டம் இல்லை. அது ஒரே ஒரு சபையை, ஒரே ஒரு கூட்டத்தை தான் அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த கூட்டத்தார் கடந்து செல்ல வேண்டிய கால பகுதியையும் கால சூழ்நிலையும் தான் இங்க 7 சபைகள் என்று இங்கு வேதம் குறிப்பிடுகிறது. அதாவது அது அந்த கூட்டத்தின் வளர்ச்சியையும் அந்த கூட்டத்தார் சந்தித்த இன்னல்களையும் அந்த இன்னல்கள் மத்தியிலே அவருடைய உறுதித்தன்மையும் உள்ளடக்கிய காலப்பகுதி என்று சொல்லி நாம் அந்த 7 சபைகளை குறித்து நாம் சொல்லலாம். அப்போ இது எத்தனை வருடம் என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழும்பும். அது எத்தனை வருடங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது அது சபை துவங்கி சபை முடிவடையும் காலப்பகுதி வரை அதை நாம் சுவிசேஷ யுகம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி பார்க்க. அப்போ 7 சபை என்பது அது ஒரு கூட்டத்தை தான் அடையாளப்படுத்துகிறது, அது ஒரு சபையை தான் அடையாளப்படுத்துகிறது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளுகிறோம். இந்த ஒரு கூட்டத்தை வழிநடத்துவதற்கு 7 பேர் தேவைப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த சுவிசேஷ யுகத்தின் காலப்பகுதியானது ஏறக்குறைய 2000 வருடங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்றால் இங்க மாம்சத்தின்படியான அந்த ஊழியர்கள் தான், மேய்ப்பர்கள் தான் சபையை வழிநடத்தி கொண்டு வருகிறார்களா என்று சொல்லி நாம் பார்க்கும்போது
வேதம் வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 1:23 வாசிக்கும் பொழுது கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எபேசியர் 5:29 வாசிக்கும் போது, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனுமே இல்லையே, கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல. நான் வாசித்த இந்த 2 வசனங்களில் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறார் என்றும் அவரே சபையை போஷித்து காப்பாற்றுகிறார் என்றும் வேதம் இங்கு சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். ஆவிக்குரிய ரீதியில் நம்முடைய மாம்ச கண்களால் காணக்கூடாத வகையில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சபைக்கு தலையாக இருந்து சபையை போஷித்து காப்பாற்றி வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் மாம்சத்தில் இருக்கிற சபையாரை வழிநடத்துவதற்கு மாம்சத்தின்படியான ஊழியர்கள் தேவைப்படுவதால் அவர் மாம்சத்தின்படியான ஊழியர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த 7 தூதர்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இதை குறித்து கூட எபேசியர் 4:11 வசனத்திலிருந்து 13 வசனம் கூட வாசிக்கும் போது அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். இப்படி கிறிஸ்துவினால் ஏற்படுத்தப்பட்ட ஊழியக்காரர்களைத்தான் வேதம் இங்கு நட்சத்திரங்கள் என்றும் தூதர்கள் என்றும் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கு நமக்கு ஒரு கேள்வி எழும்பும். இங்கு சபையை வழி நடத்துவதற்கு ஒவ்வொரு சபைக்கென்றும் தனித்தனியாக ஊழியர்கள் மேய்ப்பர்கள் இருக்கிறார்களே என்று நமக்கு என்ன தோன்றும். உண்மைதான். ஆனாலும் ஒட்டுமொத்த சபைக்கும் கிறிஸ்து தலையாக இருந்து சபையை போஷித்து வழி நடத்துகிறது போல சபைக்கு விரோதமாக சாத்தானும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. இதை குறித்து 2 கொரிந்தியர் 4:4 சொல்லுகிறதை வாசிக்கலாம். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். 2 கொரிந்தியர் 11:14 கூட வாசிக்கும் பொழுது, அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. இந்த வசனத்தின் மூலம் சாத்தான் சபைக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி கிறிஸ்துவுக்கு விரோதமாக சாத்தானும் செயல்பட்டு சத்தியத்தின் வெளிச்சத்தை மறைப்பதாலும் சபையை வழிநடத்தக்கூடிய ஊழியர்கள் மேய்ப்பர்கள் சாத்தானுக்கு செவி கொடுத்து வழி விலகி போவதாலும் ஆவியில் இருக்கக்கூடிய சபை தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையை வழிநடத்தி கொண்டு போக ஒரு உண்மையான ஒரு ஊழியக்காரரை தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் இந்த 7 கால சபையின் தூதர்கள் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்பொழுது ஒரு கேள்வி, இவர்கள் தான் இந்த சபையின் தூதர்கள் என்று சொல்லி நாம் எப்படி நாம உறுதியாக சொல்ல முடியும் என்று சொல்லி நமக்கு ஒரு கேள்வி இங்கு எழும்பும். இதற்கு நாம் எப்படி பதில் சொல்ல முடியும் என்று சொன்னால், அந்தந்த காலகட்டத்தில் சபையில் நடந்த சம்பவங்களை வைத்து மாற்றங்களை வைத்து சபை அடுத்த பரிணாமத்துக்கு அடுத்த வடிவத்துக்கு சென்றதை வைத்துதான் யார் இந்த சபையின் தூதர் என்று சொல்லி நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். பாருங்கள், புதிய ஏற்பாட்டு கிறிஸ்துவின் சபையானது ரோமருடைய ஆட்சி காலத்தில் தான் தோற்றுவிக்கப்பட்டது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட ரோமருடைய ஆட்சியின் போதுதான் பிறந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். உலகின் அநேக நாடுகள் ரோமர் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுகள் வருகிறது. அதை போலவே மாம்ச இஸ்ரவேலருடைய தேசமாகிய யூதா தேசமும் ரோமருடைய ஆட்சியின் கீழே கட்டுப்பாட்டு கீழே வருகிறது. அப்பொழுது யூதா தேசத்தில் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்ட வந்த நாட்களிலே அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மத்தேயு 16:18 நாம் அதை வாசிக்கிறோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்,
பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வசனத்தின் மூலமா என் சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சபையை கட்ட துவங்குகிறார். இப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் சபையை கட்டி எழுப்பி வருகிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை கூட வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21 ஆகிய 3 வசனங்களை வாசிக்கும் போது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. நாம் முதலில் பார்த்தோம், முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சபையை கட்ட துவங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு, அவர் பரமேறி போனதுக்கு சென்றதுக்கு பிற்பாடு அப்போஸ்தலர்கள் சபையை கட்ட துவங்குகிறார்கள், கட்டினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அவர்கள் சபையை கட்டின பொழுது சபைகள் அநேக இடங்களிலே பறந்து விரிவடைந்தது என்று சொல்லி வேத வசனம் குறிப்பிடுகிறது. அதை கூட நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 4, 5 ஆகிய 2 வசனங்கள். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கை கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்தில் திறப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. இங்க பார்க்கிறோம், சபைகள் நாளுக்கு நாள் பெருகின என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி நாளுக்கு நாள் பெருகின, அநேக இடங்களில் பெருகின சபைகளிலே ரோம் நகரில் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு சபையும் ஒரு சபையாக இருந்திருக்கிறது. அந்த ரோம் நகரில் தான் நம்முடைய அப்போஸ்தலனாகிய பேதுரு சிலுவையில தலைகீழாக அறையப்பட்டு அங்கு கொல்லந்த ரோம் நகரை மையமாக கொண்டும் தலைமையாக கொண்டும் ரோம சபையை தலைமையாக கொண்டும் சபை இயங்கி வந்திருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபங்களில் கூட ரோமருக்கு எழுதின நிருபம் முதன்மையானதாகவும் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இருப்பதை நாம பார்க்க முடியும். இப்ப இங்க ஒரு விஷயத்தை நாம கவனிக்கணும். எப்படி ஆரம்பிக்கப்பட்ட அன்றைக்கு இருந்த சபைகளில் அநேக இடங்களில் சபைகள் பெருகினது, ஆனாலும் சபைகளில் கிளை சபைகள் தோன்றினதே ஒழிய சபைகளில் பிரிவினை சபைகள் என்பது இல்லை. ஒரே ஒரு தலைமையின் கீழே கிளை சபைகளாக சபைகள் இயங்கி கொண்டு இருந்ததை நாம பார்க்க முடியும். இப்படி இயங்கி கொண்டு இருக்கும் போது இப்படி சபைகள் அநேக பாடுகளும் இன்னல்கள் உபத்திரவத்துக்கு மத்தியிலே சபை கட்டப்பட்டது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கிபி 3ஆம் நூற்றாண்டில் ரோம அரசவைக்கு ஆட்சிக்கு வந்த கான்ஸ்டான்டைன் என்ற ஒரு ரோம மன்னன், அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக கிறிஸ்துவர்களுக்கு அநேக அனுகூலமான சூழ்நிலைகளும் ஏற்படுகிறது. அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவ சபைகள் பெருக துவங்குகிறது. அநேக இடங்களில் உலகம் எங்கும் கிறிஸ்துவ சபைகள் பெருகினது என்று சொல்லி நாம வாசிக்கிறோம். இதை குறித்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்துல ஒரு ஓமையில குறிப்பிட்டிருக்கிறார். அதை கூட நாம் வாசிக்கலாம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 31, 32 ஆகிய 2 வசனங்கள். வேறொரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். அது சகல விதைகளிலும் சிறிதாயிருந்தும் வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்தடையத்தக்க மரமாகும் என்று சொல்றார். இங்கே பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்றால், பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி, அது வளரும் போது கடுகு விதை சிறிதாயிருந்தும் அது வளரும் போது சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய கிளைகளில் வந்தடையத்தக்க மரமாகும் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில ஒரு ஓமையாக எழுதி வைத்ததாம். இந்த எழுதி வைத்த இந்த ஓமையின்படியே உலகெங்கும் சபைகள் பரவினது என்று பார்க்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில 12 பேர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார். 12 பேர்கள் மாத்திரமே சபைக்கென்று தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். அந்த 12 பேர்களையும் ஒருவர் யூதாஸ் என்பவர் பின்வாங்கி போகிறார்.
மீதம் 11 பேர் தான் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழிய பாதையில சபைக்கென்று 11 பேர் அவர் தேர்ந்தெடுக்கிறார் பார்க்கிறோம். இந்த 11 பேர் உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனத்தொகையில மக்கள் தொகையில பார்க்கும்போது இந்த 11 பேர் எப்படி இருக்கிறாங்கன்னு சொன்னா ஒரு கடுகு விதை அளவுக்கு மிகவும் சொற்பமாக இருக்கிறார்கள். ஆகையினால்தான் அது கடுகு விதைக்கு ஒப்பிட்டு சொன்னார். இப்ப எப்படி இருந்த சபையானது நாளுக்கு நாள் பெருகி அந்த வேத வசனத்து ஓமையில சொல்லப்பட்டது போல சகல பூண்டுகளிலும் பெரிதாகி உலகெங்கும் பரவி அது பெரிதாக விரிவடைந்தது என்று சொல்லி ஓமையில சொல்லப்பட்ட பிரகாரமாக அது விரிவடைந்தது. அது கான்ஸ்டான்டைன் என்கிற அந்த மன்னன் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக சபை பெருகினது, உலகெங்கும் விரிவடைந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி உலகெங்கும் பரவி விரிவடைந்த சபையில அந்த ஓமையில சொல்லப்பட்டது போல அதன் கிளைகளில் ஆகாயத்து பறவைகள் வந்து அடையத்தக்க மரமாகும் என்று சொன்னது போல ஆகாயத்து பறவைகள் என்று சொல்லக்கூடிய சாத்தானுடைய குணலட்சணத்தை நிரம்பியவர்கள் சபைகளிலே இணைந்தார்கள் என்று சொல்லி இந்த ஓமையில நாம் வாசிக்கிறோம். இப்படி அநேகர் இந்த சபைகள் வரும்போது அது சபையானது உபதேசத்துக்குள்ளும் தவறான போதகர்களாலும் கள்ள போதகர்களாலும் அது எழும்பினபடியால் கிறிஸ்துவின் உண்மையான போதனை மாற்றப்பட்டு சபை தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த தலைவர்களால் ஏற்படுத்தப்பட்ட சடங்குகளும் சட்டங்களும் வழிபாட்டு முறைகளாக மாற்றப்பட்டது, கொண்டு வரப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுக்கக்கூடிய செலுத்தக்கூடிய மகிமையை சபை தலைவர்கள் தங்களுக்கென்று மாற்றி போட்டார்கள் என்று சொல்லி நாம் வரலாறு சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். இதை குறித்து கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல ஒரு ஓமையில சொல்லியிருக்கிறார். வாசிக்கலாம் அதை கூட. வேறொரு ஓமையை அவளுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தார். இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே கடுகு விதைக்கு சொன்னது போலவே அன்றைக்கு இந்த புளித்த மாவு ஓமி இருக்குது. அப்படி அந்த விரிவடைந்த சபைகளிலே தவறான உபதேசங்களும் கிறிஸ்துவுக்கு விரோதமான வேதத்துக்கு விரோதமான போதனைகளும் உள்ளே நுழைந்தபடியினாலே சபையானது புளிப்பாகி போனது. அநேக தவறான உபதேசங்கள் நிறைந்ததாக அது போனது. தேவனை விட்டு அந்த சபை விலகினது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு சிலர் அந்த சபையில் நடக்கக்கூடிய விஷயங்களை, குற்றச்சாட்டுகளை, தவறுகளை சுட்டி காட்டினாலும் அவர்களால் அந்த அதிகாரத்தில் இருக்கிற சபை தலைவர்களுடைய அவர்களுக்கு விரோதமாக இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாமல் போனது. அவர்கள் இவர்களை எதிர்த்து பேசுகளை அடக்கியும் சித்திரவதை செய்தும் கொலை செய்தும் வந்தார்கள் என்று சொல்லி வரலாறு பதிவு செய்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெர்மனியில் இயங்கிக் கொண்டிருந்த ஒரு சபைக்கு தலைவராக இருந்த மத குருவாய் இருந்த மார்ட்டின் லூத்தர் என்பவர், அவர் உண்மையான ஊழியக்காரராய் இருந்தபடியினாலே அவருடைய உண்மையான தேடலினாலும் அவருடைய ஆராய்ச்சியின் விளைவினாலும் தேவனுடைய பரிசுத்த ஆவினாலும் இந்த ரோமன் கத்தோலிக்க சபையிலே நடக்கக்கூடிய அந்த கிறிஸ்துவுக்கு விரோதமான அந்த உபதேசங்களை, அந்த செய்கைகளை அவர் சுட்டி காட்டி கொண்டே வந்தார். ஒரு கட்டத்தில் 1517 அவருடைய சபையில 95 குற்றச்சாட்டுகளை தேவாலய கதவில் ஆணி அடித்து தொங்கவிட்டு ரோமன் கத்தோலிக்க சபைக்கு அவர் எதிர்ப்பை தெரிவித்தார். அநேகரை அடக்கி ஒடுக்கி வைத்தது போல இவரையும் அடக்கி ஒடுக்க நினைத்தார்கள். ஆனால் முடியவில்லை. காரணம், தேவன் அவரோடு கூட இருந்தார் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக வேதத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத நாம பார்க்க முடியும். இப்படி எதிர்ப்பை பதிவு செய்யும் பொழுது அவரை குற்றவாளியாக கருதி அவர் குற்றவாளி கூண்டில நிறுத்துவதற்கு தேடப்படும் குற்றவாளியாக அவர் எண்ணப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். முடிவில் அவர் மூலம் சீர்திருத்த சபைகள் என்று சொல்லக்கூடிய புராட்டஸ்டன்ட் சபைகள் பெருகின. இன்றைக்கு பல ஆயிரக்கணக்கான சபைகள், லட்சக்கணக்கான சபைகள் பெருக காரணமாய் இருந்தவர் இந்த மார்ட்டின் லூத்தர் என்பவரே. இவருக்கு முன் பல சீர்திருத்தவாதிகள் இருந்தாலும் கூட
ரோமன் கத்தோலிக்க சபையை எதிர்த்து அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த சபையை உடைத்து ஒருவரையும் வெளியே கொண்டு வர முடியவில்லை. இதன் காரணமாகவே மார்ட்டின் லூத்தரை 6ஆம் சபையின் தூதனாக தேவன் தெரிந்தெடுக்கிறார். அவர் சபையை உடைத்து அதிலிருந்து அநேக சபைகளை பெருக காரணமாயிருந்தது. இன்று ஆயிரக்கணக்கான சபைகள், லட்சக்கணக்கான சபைகள் பெருகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு 6ஆம் சபையின் தூதன் என்று சொல்லக்கூடிய மார்ட்டின் லூத்தரே காரணமாக இருந்தவர் என்று சொல்லி வரலாறுகள் நமக்கு பதிவு செய்கிறத நாம பார்க்கிறோம். இப்ப வேதத்தின்படி அதற்கு அத்தாட்சி இருக்கிறதா என்று சொல்லி பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூட அதுக்கு நமக்கு சாட்சி கொடுக்கிறத வாசிக்கலாம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். நன்றாக கவனிங்கள். மார்ட்டின் லூத்தர் அவர்கள் 95 குற்றச்சாட்டு தேவாலயத்தின் கதவுகளில் ஆணி அடித்து தொங்க விட்டு எதிர்ப்பை தெரிவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த 95 குற்றச்சாட்டுகளின் மைய கருத்து எதுவாக இருந்தது என்று சொன்னால், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற அந்த ஒரு வசனத்தை மையமாக வைத்து, அடிப்படையாக வைத்து அவர் அந்த புரட்சியை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அவரிடத்தில் இருந்த கொஞ்ச பலன். வேத வசனம் சொல்லுது உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் என்று சொல்லும் போது அவருக்கு இருந்த கொஞ்ச பலன் எது என்று சொன்னால், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற அந்த ஒரு வசனத்தை கண்டுபிடித்து அந்த ஒரு வசனத்தை கொண்டே அந்த புரட்சியை செய்து அந்த ரோமன் கத்தோலிக்க சபையை உடைத்து அதிலிருந்து அநேக சபைகள் விரிவடைவதற்கு காரணமாக இருந்தார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால், அன்றைக்கு சபைகள், ரோமன் கத்தோலிக்க சபைகள் எப்படி இயங்கி கொண்டிருந்தது சொன்னால், கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆனால் அன்றைக்கு சபைக்கு தலைவராக இருந்த போப் என்று சொல்லக்கூடியவர்கள் தாங்களே கிறிஸ்துவின் தேவனுடைய பிரதிநிதி என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டு தங்களுடைய உபதேசங்களை ஜனங்கள் கை கொள்ளும்படி செய்து அநேக வேதத்துக்கு விரோதமான காரியங்களை செய்து தங்களை விசுவாசிக்கும்படி, தங்களை நம்பும்படி ஜனங்களை வசப்படுத்தி வைத்திருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று வேதம் சொல்லும் பொழுது இவர்கள் வேதத்துக்கு விரோதமாக தங்களை விசுவாசிக்க சொல்லுகிறார்களே என்று கொதித்து எழுந்துதான் அவர் அந்த புரட்சியை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுவே அவருக்கு இருந்த கொஞ்ச பலன். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்கிற ஒரே ஒரு வசனம், அந்த கொஞ்ச பலன். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வரிகள் என்ன சொல்லுதுன்னா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கேன், அதை ஒருவரும் பூட்ட மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மார்ட்டின் லூத்தர் தேவன் தெரிந்து கொண்டபடினாலே அவரை ஒன்றும் செய்ய முடியாமல் போனது, வாசலை அடைக்க முடியவில்லை, அதுக்கு தேவன் காரணமாக இருந்தார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. இதன் மூலம் மார்ட்டின் லூத்தர் 6ஆம் தூதன் என்பதை நாம உறுதியாக சொல்லுகிறோம். வரலாறு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் சபையை தேவன் வழிநடத்தி கொண்டு வரும்போது அந்த தேவனுடைய சபையை சாத்தான் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு, தன்னுடைய அதிகாரத்துக்குள்ள கொண்டு வரும்போது தேவன் தன்னுடைய சபையை அடுத்த நிலைக்கு, பரிணாமத்துக்கு கொண்டு போவதற்கு தேவன் முயற்சி செய்கிறார். அப்படி முயற்சி செய்யும் பொழுதுதான் ஒவ்வொரு சபைகளும் புதிதாக தோன்றுகிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி பெருகின சபையானது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிற்பாடு மறுபடியும் அது சாத்தானுடைய பார்வைக்குள் வருகிறது. கள்ள உபதேசங்களுடைய கண்ட்ரோலுக்கு அந்த சபை போகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில மறுபடியும் தேவன் அவருடைய சபையை அடுத்த பரிணாமத்துக்கு கொண்டு போவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அப்படி தேவன் அடுத்த பரிமாணத்துக்கு கொண்டு போவதற்கு முயற்சி செய்யும் போது தேவனுடைய கண்ணில் பட்டவர் தான் இந்த 7ஆம் சபையின் தூதன். இப்பொழுது 4ஆம் கால சபை, 5ஆம் கால சபையும் சாத்தானுடைய கண்ட்ரோலுக்கு சென்றது. அந்த கண்ட்ரோல் இருந்த சபையை 6ஆம் தூதன் மூலமாக வெளியே கொண்டு வந்தார். இப்பொழுது அந்த சபையும் மறுபடியும் அது சாத்தானுடைய கண்ட்ரோலுக்கு சென்று விட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி தேவன் அடுத்ததாக அந்த சபையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் பொழுது
யாரை தேர்ந்தெடுக்கலாம் என்று சொல்லி ஒரு தேடும் பொழுதுதான் அவருடைய கண்ணில் பட்டவர் தான் இந்த 7ஆம் சபையின் தூதன். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். அது என்னவென்றால், தேவன் எப்படி தன்னுடைய ஊழியக்காரர்களை, தன்னுடைய தூதர்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்கிற ஒரு விஷயத்தை நாம் இங்க கவனிக்க வேண்டும். அது எப்படி என்றால், வசனம் சொல்லுகிறது, 8ஆம் அதிகாரம் 29, 30 ஆகிய 2 வசனங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். பாருங்கள், இந்த 5 காரியங்கள், இந்த 2 வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த 5 காரியங்கள் மூலமாக தான் தேவன் ஒரு ஊழியக்காரரை, ஒரு தூதனை அவர் தெரிந்தெடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். என்ன அந்த 5 காரியங்கள்? முதலாவது முன்னறிதல், 2வது முன்குறித்தல், 3வது அழைத்தல், பிறகு நீதிமானாக்குதல், மகிமைப்படுத்துதல். இந்த 5 காரியங்களை அடிப்படையாக வைத்து ஒரு ஊழியக்காரரை அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படித்தான் 7ஆம் கால சபையின் தூதனை தேவன் தெரிந்தெடுத்தார். அப்ப 7ஆம் கால சபையின் தூதன் எவர்தான் என்று சொல்லி மறுபடியும் இவரை நாம் எப்படி உறுதியாக சொல்ல முடியும் அப்படி என்று சொல்லி பார்க்கும்போது, இவர் மூலம் வெளியில் வந்த அந்த சத்திய வெளிச்சத்தின் மூலமே நாம் இவரை அடையாளம் காண முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக சாத்தான் யெகோவா விட்னஸ் என்ற சபையார் மூலமாக 7ஆம் தூதன் மூலமாக வந்த சத்தியத்தை, 7ஆம் தூதனுடைய மறைவுக்கு பிறகு அந்த சத்திய வெளிச்சம் திசை திருப்பப்பட்டு மழுங்கடிக்கப்பட்டது என்று சொல்லி நாம பார்க்கிறோம். எப்பொழுதுதான் அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒளி வீச துவங்கி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 7ஆம் தூதன் மூலமாக இந்த சத்திய வெளிச்சத்தை நாம் விவரிக்க வேண்டுமானால் அது ஆதி அப்போஸ்தலர்களுக்கு தேவன் கொடுத்த வெளிச்சம் என்றே சொல்லலாம். அப்படிப்பட்ட வெளிச்சத்தை அவருக்கு கொடுத்திருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வெளிச்சத்தை குறித்து நாம் விவரிக்கும் போது அது வேதம் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, எந்த விதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும், நாம் எப்படி வேதத்தை படித்து புரிந்து கொள்வது என்பதையும், தேவனுடைய திட்டம்தான் என்ன என்கிற அநேக விஷயங்களையும் அவர் வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அநேக மறைக்கப்பட்டிருந்த சத்தியத்தை, அந்த சூட்சமத்தை வெளியே கொண்டு வந்தவர் இந்த 7ஆம் சபையின் தூதனே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப இங்க சூட்சமம் என்றால் நமக்கு புரியும் என்று நினைக்கிறேன். சூட்சமம் என்று சொல்லும் போது, அதாவது எந்த ஒரு உருவாக்கமும், எந்த ஒரு கண்டுபிடிப்பும் அது எளிதில் செய்து முடிக்கக்கூடிய விஷயம் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு மின் விளக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு தொலைபேசி எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஒரு தொலைக்காட்சி எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது ஒரு வாகனமே என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, அது ஆரம்பத்தில் எளிதாக அதை கண்டுபிடித்து விட முடியாது. அது பல கடின உழைப்புக்கு பின்னரே, ஆராய்ச்சிக்கு பின்னரே அந்த ஒரு கண்டுபிடிப்பை அடைய முடியும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு அதை நாம எளிதாக என்ன செய்ய முடியும்? எளிதாக உருவாக்க முடியும். ஒரு மின்விளக்கை உருவாக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட, அல்லது ஒரு தொலைபேசியை உருவாக்க வேண்டும் என்றாலும் சொன்னாலும் கூட, அல்லது ஒரு வாகனத்தையோ அல்லது ஒரு தொலைக்காட்சியை உருவாக்க வேண்டும் என்று சொன்னாலும் கூட, நமக்கு உதிரி பாகங்கள் ஏராளமாக கிடைக்கிறது. அந்த உதிரி பாகங்களை கொண்டு அவற்றை எல்லாம் நாம் இணைத்து அசம்பிள் செய்து அது துரிதமாக ஒரு பொருளை நாம் உருவாக்கி விடலாம். ஆனால் ஆரம்பத்தில் அது எவ்வளவு கடின உழைப்புக்கு பின்னரே அது உருவாக்கப்படுகிறது, அது கண்டுபிடிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதை போலவே இன்றைக்கு வேதத்தை எளிதில் புரியக்கூடிய வகையிலே அதற்கேற்ற உதிரி பாகங்கள் என்று சொல்லக்கூடிய திறவுகோல் வசனத்தை கண்டுபிடித்து தந்தவர் இந்த 7ஆம் தூதனே. 7ஆம் தூதனே. உதிரி பாகங்கள் என்று சொல்லக்கூடிய திறவுகோல் வசனம் எவைகள் என்று சொன்னால்,
முதலாவது யோவான் எழுதிய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், இவைகளால் நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளை என்று சொல்லி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தை கண்டுபிடித்தவர் அவர்தான். அடுத்ததாக ஏசாயா 34:16 அந்த வசனத்தில் கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசிங்கள், அவைகள் ஒன்றும் குறையாது, ஜோடு இல்லாதிராது, கர்த்தருடைய வாய் சொல்லிட்டு அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும் என்று சொன்னது போல ஒரு வசனத்துக்கு இன்னொரு வசனம் ஜோடி வசனம் இருக்கிறது. அந்த ஜோடி வசனத்தை இணைத்து பார்க்கும்போதுதான் அது ஒரு உண்மையான வடிவம் கிடைக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தை கண்டுபிடித்து வரும் அவரே. அது மட்டுமில்ல, ஏசாயா 28ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கற்பனையின் மேல் கற்பனையும், கற்பனை மேல் கற்பனையும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், பிரமாணத்தின் மேல் பிரமாணமும், இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமுமாம் என்று சொல்லி அந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் வேத வசனங்கள் எல்லாமே ஒரு தொகுப்பாக, ஒரு ஆர்டராக அது எழுதப்படவில்லை, அங்கொன்றும் இங்கொன்றுமாக எழுதப்பட்டிருக்குது. அதை ஏற்கனவே சொன்ன இந்த திறவுகோல் வசனங்கள் மூலமாக அதை இணைத்து பார்க்கும் பொழுதுதான் அது முழுமையான வடிவத்தை பெறும் என்று சொல்லி அந்த வடிவத்தை, அந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவர் இந்த 7ஆம் தூதனே என்று சொல்லி நாம பார்க்கிறோம். தீர்க்க தரிசன வசனங்களை நாம் அணுகும் பொழுது கூட அந்த தீர்க்க தரிசன வசனங்களை எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லி அதற்கான வசனத்தையும் கண்டுபிடித்து தந்தவர் அவரே. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, எந்த தீர்க்க தரிசனமும், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராது என்று முந்தி அறிய வேண்டியது என்று சொல்லி அந்த வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை அணுக வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த வசனத்தை வைத்துதான் நம்ம அதை அணுக வேண்டும் என்று சொல்லி அந்த வசனத்தையும் கண்டுபிடித்து தந்தவர் அவர் மட்டும். அது மாத்திரமல்ல, வேதத்தில் இருக்கக்கூடிய 66 புஸ்தகங்களை எப்படி தரம் பிரித்து அதை படிப்பது, அதை அணுகுவது என்று சொல்லி அது தரம் பிரித்து தந்தவரும் இந்த 7ஆம் தூதனே என்று சொல்லி பார்க்கிறோம். அது 6 தர வரிசைகள்ல வரிசைப்படுத்தி தந்தவர் அவரே. பாருங்க, முதலாவது ஒரு தலைப்பின் கீழ் படிப்பது என்று சொல்லியும், அடுத்து ஒரு வசனத்தின் கருப்பொருளை அறிந்துதான் படிக்க வேண்டும் என்றும், காலங்களை மையமாக கொண்டு படிக்க வேண்டும் என்று சொல்லியும், தீர்க்க தரிசனங்களையும் அடையாள பாஷைகளையும் தனியாக எடுத்து அதை அணுக வேண்டும் என்று சொல்லியும், இயேசு கிறிஸ்து பேசின உவமைகளை தனியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லியும், வேத வசனங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு நிழலும் பொருளுமாகத்தான் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவைகளை நிழலும் பொருளுமாகத்தான் அணுக வேண்டும் என்று சொல்லி இப்படி 66 புஸ்தகங்களை தர வரிசைப்படுத்தியவர் இந்த 7ஆம் தூதன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு ஏறக்குறைய 1800 வருடங்களுக்கு பிறகு, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 6ஆம் கால சபையின் தூதனுக்கு பின்பு சாத்தானால் மறைக்கப்பட்டிருந்த அந்த சத்திய வெளிச்சத்தை வெளியே கொண்டு வந்தவர் இந்த 7ஆம் கால சபையின் தூதனே என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மூலமாக முன்னறிந்து முன்குறிக்கப்பட்டு அழைக்கப்பட்ட ஒரு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரரான 7ஆம் சபையின் தூதனுக்கு முதலில் இந்த சத்திய வெளிச்சத்தை பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருக்கு அந்த வெளிச்சத்தை அவருக்கு பிரகாசிக்க செய்தார். இப்பொழுது நாம் இன்றைக்கு அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சத்தை காண்கிறோம். அவருடைய வெளிச்சத்திலே நாம் வெளிச்சத்தை காண்கிறோம். இதற்கு முன்பதாக அநேகர் சத்திய வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி வரலாறு பதிவு செய்கிறது. ஆனாலும் கூட அநேகர் இருந்தாலும் தேவன் இவரையே முன்குறித்தார். அவர்களால் அதிகமான வெளிச்சத்துக்குள்ள கடந்து செல்ல முடியாமல் போனபடினாலே தேவனால் முன்குறிக்கப்பட்ட இந்த 7ஆம் தூதனே இந்த சத்திய வெளிச்சத்தை கொண்டு வந்தார். இவருக்கு முன் சிலர் இருந்தாலும் அவர்களால் அதிகமான வெளிச்சத்தை கொண்டு வர முடியவில்லை என்பதை நான் பார்க்கிறோம். இவரையே தேவன் முன்குறித்தார் என்பதற்கு அசைக்க முடியாத அநேக சான்றுகள் இருக்கிறத நாம பார்க்க முடியும்.
எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்தான் 7ஆம் சபையின் தூதன் என்று சொல்லுவதற்கு இப்பொழுது கூடுதலாக கூட எல்லாவற்றுக்கும் மேலாக கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டவர்களுக்கு என்று ஒரு தனியாக இலக்கு தேவன் நியமித்திருக்கிறார். அந்த இலக்கை நோக்கிதான் கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டவர்கள் செல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த இலக்கை கண்டுபிடித்தவர், காண்பித்து கொடுத்தவர் இந்த 7ஆம் தூதனே. அந்த இலக்கு எதுவென்று சொன்னால் புது சிருஷ்டி என்ற இலக்கு. புது சிருஷ்டி என்ற இலக்கு. நாம் கிறிஸ்தவர்களாகி அழைக்கப்பட்டவர்கள் அந்த புது சிருஷ்டி என்ற அந்த இலக்கை நோக்கிதான் பயணிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இலக்கை காண்பித்தவர், கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தியவர் இந்த 7ஆம் தூதனே என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் நினைக்கலாம் இந்த வசனங்கள் நமக்கு தெரியுமே. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இந்த வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாயின, அப்படி என்று சொல்லி இந்த வசனம் கிறிஸ்துவர்களாகி எல்லாருக்குமே தெரியுமே என்று சொல்லலாம். கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் இந்த வசனம் தெரியும். அதே நேரத்துல ஊழியக்காரருக்கு இந்த வசனம் தெரியும். இந்த வசனம் தெரியும் என்றாலும் கூட இதுதான் கிறிஸ்தவர்களாகிய அழைக்கப்பட்ட நமக்கு இதுதான் தேவன் வைத்திருக்கிற இலக்கு என்று 1800 வருடமாக யாரும் கண்டுபிடிக்கவில்லை. அந்த இலக்கை நோக்கி பயணிக்கவில்லை என்பதை நாம் முன்பு அந்த சபையில் தான் இருந்தோம், அதை குறித்து நமக்கு போதிக்கவில்லை என்பதை அதன் மூலம் நாம் உறுதியாக சொல்ல முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதன் மூலம் சொல்ல முடியும். இவைகள் எல்லாவற்றையுமே கண்டுபிடித்தவர் இந்த 7ஆம் தூதனே என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ நாம இது இன்னும் எப்படி விரிவா சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நாம என்னெல்லாம் பார்த்தோம்னா, ஒரு 3 திறவுகோல் வசனத்தை சொன்னாரு. யோவான் 5:39, ஏசாயா 34:16, அப்புறம் ஏசாயா 28:10, அப்புறம் 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லியும், அது மாத்திரமல்ல இந்த 66 புத்தகங்களை எப்படி தர வரிசைப்படுத்தியது சொல்லி அந்த தர வரிசைப்படுத்தி எழுதி கொடுத்துக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். கிறிஸ்தவர்களாகிய அழைக்கப்பட்ட நமக்கு புது சிருஷ்டி தான் இலக்கு என்று சொல்லி அவர் கண்டுபிடித்து கொடுத்தார், காண்பித்து கொடுத்தார் என்று சொல்லி நாம் சொல்லுகிறோம். 1800 வருடமாக இந்த வசனங்களை, வார்த்தைகளை அவர் வெளியே இருந்து கொண்டு வந்து வேதத்தில் இணைக்கவில்லை. எல்லா வசனங்களும் எல்லா வார்த்தைகளும் வேதத்துக்குள் தான் இருந்தது. ஆனாலும் அந்த வேத வசனங்கள் இதற்காகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வசனத்தை எடுத்து அணுகுவதற்கு 1800 வருடங்களாக சபைக்கு தெரியாமல் போனது. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு புரியும்படி ஒரு விஷயத்தை சொல்றோம். ஒரு 2 வீலர் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனம் உருவாக்குவதற்கு அதற்கு தேவையான 100% மெட்டீரியல் என்று சொல்ல பொருட்களை உங்களிடத்தில் தருகிறோம். 100% உதிரி பாகங்களை கொடுத்து விட்டு அதை அசம்பிள் செய்வதற்கு இணைப்பதற்குண்டான கருவிகள், ஸ்பேனர், சுத்தியல் மற்றும் இதர சாமான்களை கொடுத்து விட்டு இதனை ஒரு 2 வீலராக நீங்கள் உருவாக்குங்கள் என்று சொன்னால் அதை உருவாக்க முடியுமா? யாரால் உருவாக்க முடியும்? அந்த விஷயத்தை தெரிந்தவர், அந்த சூட்சமத்தை தெரிந்தவரே முதலாவது எதை எடுக்க வேண்டும், அதை இரண்டாவது எதை எடுத்து எதோடு இணைத்து அதை ஒவ்வொன்றாக இணைத்து ஒரு உருவமாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த டெக்னிக்கல் தெரிந்தவர், விஷயம் தெரிஞ்சவரால் மாத்திரமா தான் இதை செய்ய முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி 100% மெட்டீரியல் என்று சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் நாம் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்த வேத வசனத்துலதான் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருக்குது. ஆனாலும் இந்த மெட்டீரியலை வைத்து நாம் எப்படி பயன்படுத்துவது, எப்படி அணுக வேண்டுவது, எதையோடு இணைத்து ஒரு உருவாக்குவது என்று சொல்லி நாம் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அவரே அதை கண்டுபிடித்தார். ஒரு வசனத்தை எடுத்து எந்த வசனத்தோடு இணைத்து அதை கோர்வையாக உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இணைத்து ஒரு உருவகத்தை உருவாக்கி, ஒரு கருப்பொருளை உருவாக்கி, ஒரு வசனத்தினுடைய அர்த்தத்தை, ஒரு தீர்க்கதரிசனுடைய விளக்கத்தை உருவாக்கி எல்லாவற்றுக்கும் ஒரு உதாரணமாக, ஒரு சாம்பிளாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆக கிறிஸ்தவர்களாக அழைக்கப்பட்டவர்களுக்கு 100% மெட்டீரியல் இருக்குது என்று சொல்லக்கூடிய வேத வசனங்கள் இருக்கிறது.
மெட்டீரியல் இருக்கிறது. அந்த மெட்டீரியல் எடுத்து எதையோடு இணைத்து நாம உருவாக்க வேண்டும் என்ற விஷயம் நமக்கு தெரியாமல் போடுது. அந்த உருவாக்கத்தை உருவாக்கியவர், அந்த பாகங்களை கண்டுபிடித்தவர் இந்த 7ஆம் தூதனே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் யார் என்றால், அவர் எங்கு பிறந்தவர்? அவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். 1884 துவங்கி 1914 வரை தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தவர். அவருடைய பெயர் சார்லஸ் டேஸ் ரசல் என்பது அவருடைய பெயராக இருக்கிறது. இப்பொழுது நாம் இங்க ஒரு விஷயத்தை நாம கவனிக்க வேண்டும். அது என்னென்றால், கவனிங்க, எப்பொழுது தேவன் ஒரு விஷயத்தை துவங்குகிறாரோ, செயல்படுத்த ஆரம்பிக்கிறாரோ, அப்பொழுதே எதிராளியாக சாத்தானும் அவருக்கு விரோதமாக செயல்பட துவங்குவான் என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. அப்படி அவன் செயல்படாமல் இருந்திருந்தால் ஒரு சபை 7 சபை என்ற நிலைமைக்கு வந்திருக்காது. ஒரே சுவிசேஷ யுகம், ஒரே சபை என்றுதான் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கு சுவிசேஷ யுகம் என்பது ஒரு காலப்பகுதி தான். ஆனால் அந்த ஒரு காலப்பகுதியில் அந்த ஒரு சபை 7 பிரிவுகளாக பிரிந்து போவதற்கு காரணமாக இருந்தது இந்த சாத்தானுடைய சூழ்ச்சியே, அவனுடைய வஞ்சக செயலே என்று சொல்லி நாம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல 7ஆம் கால சபையையும் அவன் விட்டு வைக்கவில்லை. 7ஆம் கால சபையிடம் அவன் தன் கைவரிசையை காட்ட துவங்கினான். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல அவன் ஆதி முதல் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இங்க சொல்லி இருக்கிறார், பதிவு செய்திருக்கிறார் பார்க்கிறோம். முதல் தேவனுடைய ஒரு வார்த்தைக்குள்ளே இன்னொரு வார்த்தையை விதைக்க முடிந்தது என்று சொல்லும் போது, முதல் தேவன் ஒரு வார்த்தையை விதைத்தார், அந்த வார்த்தைக்குள்ளேயே இன்னொரு வார்த்தையை அவனால் விதைக்க முடிந்தது. அது சாகவே சாவதில்லைங்கிற வார்த்தையை விதைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். யாருடைய வார்த்தைக்கு மனுஷன் கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி பார்க்கும்போது சாத்தானுடைய வார்த்தைக்கு தான் அவன் முழுவதுமாக கீழ்ப்படிந்தான் என்று. அது மாத்திரமல்ல, களப்பிரளயத்துக்கு முன்பாக நோவா மாத்திரமே நீதிமானாக காணப்பட்டார். நோவாவை தவிர அத்தனை பேருமே சாத்தானுடைய பக்கமே நின்றார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய் என்று சொல்லி. ஆனாலும் சாரால் மூலமாக அவிசுவாசத்தை விதைத்து இஸ்மவேலை பிறக்க வைக்கிறான். யோசேப்புக்கு கூட தேவன் ஒரு சொப்பனத்தை கொடுத்தார். ஆனால் அந்த சொப்பனத்தையும் அவருடைய சகோதரர்களும் தகப்பனும் கூட அவிசுவாசத்தை விதைத்து அந்த தேவனுடைய திட்டத்தை முறியடிக்க முயற்சி செய்தார்கள் என்று நமக்கு நன்றாகவே தெரியும். அது மாத்திரமல்ல, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல நாம வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமே தேவனுடைய குமாரனிடத்திலேயே அவன் தன்னுடைய கைவரிசை காட்டுகிறான். இவை எல்லாவற்றுமே எனக்கு இவை எல்லாவற்று மேல் உள்ள அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னை தாழ விழுந்து பணிந்து கொள், அப்படி இவை எல்லாவற்றுமே உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லி தேவனுடைய குமாரனுடைய தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சி செய்தவன் தான் இந்த சாத்தான் என்பதை நாம மறந்துவிடக் கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் பாருங்க தன்னுடைய ஊழிய நாட்களில. மத்தேயு 7:15 வாசிக்கும் போது அவர் இப்படி எச்சரிக்கிறார் சபையை பார்த்து, ஆட்டு தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்துல வருவார்கள், உள்ளத்துல அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் சொல்றார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்துல 29-30 ஆகிய 2 வசனங்களை அப்போஸ்தலர்கள் இப்படி எழுதி கொடுக்கிறார்கள். என்னவென்று சொல்லி, நாங்கள் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும், உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று சொல்லி அங்கே அவர் பதிவு செய்து விட்டு போனார் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்து இருக்கிறேன் சொல்றார். நல்லா கவனிங்க, இப்படி அநேக விஷயங்களை பார்த்தோம். இப்படி சாத்தான் என்ன செய்கிறான் என்று சொன்னா, தேவன் தன்னுடைய திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிக்கும் போது
சாத்தானும் அவருக்கு விரோதமாக செயல்பட துவங்குகிறான் என்பதை நாம் இங்கே மறந்து விடக்கூடாது. அப்படித்தான் அநேக இடங்களில் அவன் செயல்பட்டு கொண்டு வந்தான், இப்பொழுதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படித்தான் அப்போஸ்தலர்கள் எல்லாரும் மரித்ததுக்கு பிற்பாடு சபைக்குள்ள புகுந்து சத்தியத்தை கெடுத்து போட்டால்தான் 1 தெசலோனிக்கேயர் வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக சொல்லுகிறார், அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிற தடை செய்கிறவன் அது நடுவிலிருந்து நீக்கப்படும் முன் அந்த நாள் வராது. அவர்கள் இருக்கும் போது இந்த அக்கிரமத்தின் ரகசியம் என்று சொல்லக்கூடிய சாத்தானுடைய செயல்கள் நடக்க முயற்சி செய்தது. ஆனாலும் அப்போஸ்தலர்கள் அதை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் அவருடைய மறைவுக்கு பின்பு எளிதாக சாத்தான் சபைக்குள்ள புகுந்து தன்னுடைய வஞ்சக வேலையை ஆரம்பித்து சபையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதே போலத்தான் 7ஆம் தூதனின் மறைவுக்கு பிற்பாடு அவருடைய சத்திய வெளிச்சத்தை சாத்தான் கெடுத்து போட்டான் என்று இதை 7ஆம் சபைக்கு தீர்க்க தரிசனமாக எழுதி கொடுத்திருக்கிறார். 7ஆம் கால சபை இன்னும் துவங்கவே இல்லை. அதற்கு முன்பதாகவே இந்த 7ஆம் கால சபை எப்படி இருக்கும் என்பதை அதை தீர்க்க தரிசனமாக எழுதி கொடுத்திருக்க. அதை கூட வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாயிருக்கிறதை அறியாமல். இங்க பாருங்க, ஒரு 5 விஷயங்களை குறித்து இங்க சொல்றார். 7ஆம் கால சபையில 5 விதமான குறைபாடுகள் இருக்கிறது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தின, அவரோடு பேசின விஷயங்கள் தான் இங்கே பார்க்கிறோம். கிபி 95-96 இந்த வசனங்கள் பதிவு செய்யப்படுகிறது. இன்றும் சபை உருவாகவே இல்லை. ஆனாலும் இந்த 7ஆம் கால சபையானது எப்படி இருக்கும் என்று தீர்க்க தரிசனமாக அன்றைக்கே எழுதி கொடுத்து விட்டார். அது எப்படி இருக்கிறதாம்? நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் குருடனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் இருக்கிறாய் என்று சொல்லி எழுதி கொடுத்திருக்கிறார். இங்க 7ஆம் கால சபையில் 5 விதமான குறைபாடுகள் இருப்பதாக சுட்டி காட்டுவதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த 5 விதமான குறைபாடுகளை குறித்து கடுகளவும் கவலைப்படாத நிலையில்தான் இன்றைக்கு 7ஆம் கால சபை இருக்கிறது என்பதை நாம மறந்துவிடக்கூடாது. நல்லா கவனிங்க. இந்த 5 வித குறைபாடுகளை குறித்து கடுகளவும் கவலைப்படாத நிலையில்தான் இன்றைக்கு 7ஆம் கால சபை இருக்கிறது. இதுதான் 7ஆம் கால சபையின் இன்றைய நிலை. இப்படிப்பட்ட குறைபாடுகளை சுட்டி காட்டினாலும் அந்த குறைபாடுகளை காணக்கூடாத, கண்டுபிடிக்க கூடாத கண்கள் தான் 7ஆம் கால சபைக்கு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஏற்கனவே சொன்னது போல இவருடைய கண்கள் எப்படி குருடானது என்று வேத வசனம் சொல்லுகிறது. எல்லோரும் எப்படி குருடாக்கினானோ அதே போல இந்த 7ஆம் கால சபையையும் குருடாக்கி விட்டான். எப்படி? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நாம வாசித்தோம். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமா இருக்கக்கூடாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஏற்கனவே எல்லாருடைய மனக்கண்ணையும் எப்படி குருடாக்கினானோ அதே போல 7ஆம் கால சபையாருடைய மனக்கண்ணையும் குருடாக்கி விட்டான் என்று சொல்லி பார்க்கும். அதன் வெளிப்படுத்தல் 3:17 ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறார், குருடனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இன்னொரு விஷயம் நாம கவனிக்கணும். நாம மற்றவர்களுக்கு பாடம் எடுக்கும் போது நாம் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த திறவுகோல் வசனமாகிய யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை முதலாவது வைத்து வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லி மற்றவர்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்கிறோம், உபதேசிக்கிற மொழிய நாம் அதை கடைபிடிக்கிறோமா என்று சொல்லி நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். நாம் அதை கடைபிடிப்பதில்லை, மாறாக நாம் கடைபிடிக்க மாட்டோம், நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம் என்று சொல்லி முரண்டு பிடிக்கிறதை இங்கே நாம் பார்க்க முடியும். இது ஒன்றே சபையானது சாத்தானுடைய கண்ட்ரோலுக்குள் சென்று விட்டது என்பதற்கு மிகப்பெரிய அத்தாட்சி. உலகத்தில் சொல்லுவாங்கல்ல, ஒரு பானை சோத்துக்கு
ஒரு சோறு பதம் என்று சொல்லி, அதே போல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று நாம் மற்றவர்களுக்கு உபதேசம் சொல்லுகிறோம். வேதத்தில் இப்படிப்பட்ட குறைபாடுகள் இருக்குது என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக எழுதி கொடுத்தாலும் அதை காணக்கூடிய கண்கள் இல்லை. சுட்டி காட்டினாலும் அதை ஆராய்ந்து பார்க்க முடியாத அளவுக்கு முரண்டு பிடிக்கிறோம். இதுவே சபையானது சாத்தானுடைய கண்ட்ரோலுக்கு போய்விட்டது என்று, கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டது என்பதை நாம புரிந்து கொள்ள முடியும். நன்றாக கவனிங்கள். 2ஆம் கால சபையையும் 6ஆம் கால சபையையும் பார்த்து கடைசியில் அவர் சொல்லும் போது, நீ மனம் திரும்பு என்கிற வார்த்தையை அந்த 2 சபைகளுக்கும் அவர் எழுதவில்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 2ஆம் கால சபைக்கும் 6ஆம் கால சபைக்கும் நீ மனம் திரும்பு என்கிற வார்த்தையை அவர் என்ன பண்ணல, அவர் சொல்லலன்னு பார்க்கிறோம். மாறாக மற்ற 4 சபைகளுக்கு நீ மனம் திரும்பு என்கிற வார்த்தையை அங்கு பதிவு செய்திருக்கிறார் என்பதை நாம வாசிக்க முடியும். இன்னும் இதில் விசேஷமாக குறிப்பாக தியேத்திரா சபைக்கு சொல்லும் போது, தியேத்திரா சபை தான் இருக்கிற சபைகளிலே மிகவும் மோசமாக புளிப்பான சபையாக மாறி போன சபை என்று சொன்னால் தியேத்திரா சபை தான். அந்த தியேத்திரா சபை கூட நீ மனம் திரும்புதான் என்று சொன்னாரே ஒழிய, ஆனால் 7ஆம் கால சபை குறித்து அதை பார்த்து சொல்லும் போது நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்புங்கிற ஒரு அழுத்தமான ஒரு எச்சரிப்பான வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். இப்படி இந்த வசனத்தினுடைய ஆழத்தையும் இந்த வீரியத்தையும் பார்ப்பதற்கு நமக்கு முதல்ல அந்த கண்கள் வேண்டும் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அதனால்தான் சொன்னார், நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு என்று சொன்னார். இதை பார்த்தீங்கன்னா 7ஆம் கால சபையில இருக்கிற ஒரு தனிப்பட்ட ஒரு சகோதரரையோ ஒரு சகோதரையோ இங்க குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி நாம் அதை தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது. ஒவ்வொரு தனிப்பட்ட நபர் முதல் கொண்டு ஒட்டுமொத்த சபையை குறித்தும் ஒட்டுமொத்த அமைப்பை குறித்துமே இந்த வசனத்துல இந்த லவோதிக்கா சபைக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இது சபையில் இருக்கிற ஒரு சகோதரனை குறிப்பிடுகிறது, ஒரு சகோதரியை குறிப்பிடுகிறது என்று சொல்லி சாத்தான் இப்படியும் கூட திசை திருப்புவான். அப்படி என்று சொன்னால் லவோதிக்கா சபைக்குன்ட்டு ஒட்டுமொத்தமாக அவர் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை குறித்து சொல்லப்படல, ஒரு தனிப்பட்ட நபரும் அதில் உள்ளடக்கம் தான். அதே நேரத்துல ஒட்டுமொத்த சபையும் உள்ளடக்கமா இருக்கு. இந்த அமைப்பு உள்ளடக்கி தான் இங்க என்ன பண்றாருன்னா இந்த வசனத்தை சொல்றார் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இதுதான் 7ஆம் கால சபையுடைய நிலைமையாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லி சொல்கிறார். அப்ப வேத வசனம் 3:22 சொல்லப்பட்ட பிரகாரமாக நாம் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டோம். காதுள்ளவன் கேட்க கடவன். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது மட்டுமே என்று சொல்லி பார்க்கிறோம். வருங்காலங்களில் இவர்களுடைய கண்கள் திறக்கப்பட தேவன் உதவி செய்வாராக. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக. ஆமென்.